கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வார்த்தையோட இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, நிறைய கால்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். பாருங்க, இங்க என்ன சம்பவம்னா, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கிறாரு. இதே அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்ப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, நீ பிழைக்க மாட்ட, நீ மரிச்சிருவ. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க அது ஒரு அல்சராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா கேன்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அல்சராக கேன்சரான்னு தெரியாது. ஆனால் ஒன்று அது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ஒரு டிசீஸாக இருக்குது. பிழைக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா பாடியிருப்பார் சாங்ஸ் ஆஃப் டெத். பாருங்க, நான் வந்து இந்த உலகத்தில் இன்னும் இருக்க மாட்டேன், அவ்வளோதான், நான் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு சாவுக்கு எதுவான அந்த பாட்டை தான் அவர் பாடுவார். பாருங்க, நீ மரித்து போவின்னு இருக்குல்ல, அதுக்கு எபிரேயர் பத்தில் என்ன போட்டிருக்குன்னா மூத் என்றால் ஷுவர்லி டை. நீ பிழைக்க சான்ஸே இல்லை, நீ நிச்சயமாக நீ செத்து போயிடுவ அப்படின்னு இருக்குது. எசேக்கியான்னு என்ன தெரியுமா அர்த்தம்? யெகோவா தேவன் என் பலன். ஆனால் இன்னைக்கு அவன்கிட்ட எல்லா பலமும் போயிடுச்சு. இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் எசேக்கியா என்ன பண்ணார்னு பார்ப்போம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுந்தான். கண்டிப்பாக அழுக வரும்ல. ஏசாயா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொன்னது எல்லாமே நடக்கும். அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, கர்த்தருடைய வார்த்தை தான்ப்பா, நீ சீக்கிரத்தில் செத்து போயிடுவ, அதெல்லாம் உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து. இவர் பாருங்க, சுவர்புறமாய் திரும்பி அழுதார். அவர் சொல்றார், நான் உமக்கு உண்மையும் மன உத்தமமாக இருந்தன. கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமும் செம்மையுமாய் செய்தாரான். ஹி வாஸ் அ குட் கிங். அவர் ரொம்ப ஒரு நல்ல ராஜா. அவர் எப்படி நல்ல ராஜா? 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தானா. இன்னைக்கு எசேக்கியா போல ஆண்டவர் எனக்கும் ஒரு பெரிய மிராக்கிள், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் கொடுக்கணும்னு நீங்கள் விசுவாசிங்கன்னா, எசேக்கியா அவர் வாழ்க்கையில் கர்த்தரின் பார்வைக்கு அவர் செம்மையானதை செஞ்சார். நாம் இன்னைக்கு அப்படி செய்கிறோமா? அந்த கொஸ்டின் நமக்குள்ள நம்ம கேட்போம். ஆண்டவருடைய பார்வை, என் பார்வைக்கு இல்லை, ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை எசேக்கியா செய்தார். அதே அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதா ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. See, he trust completely God. அவர் வேற எங்கேயும் அவர் நம்பிக்கையை வைக்கல. அவர் முழுவதுமாக கர்த்தர்ட்ட அவர் நம்பிக்கை வச்சிருக்கிறார். ஆனால் அவருடைய தகப்பனார் எப்படி? ஆகாஷ் ராஜா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மற்ற மனிதர்களை நம்புவார், ராஜாக்களை நம்புவார், ஆனால் கர்த்தரை நம்ப மாட்டார். ஆனால் இவர் முழுமையாக அவர் கர்த்தரை நம்பினார். நடந்து முடிந்த இந்த US எலெக்ஷன் 2024 இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் தான் கமலா ஹாரிஸ் அவங்க டொனால்ட் ட்ரம்ப்க்கு எதிராக அவங்க போட்டிட்டாங்க. அப்போ கமலா ஹாரிஸ் ஒரு மேடையில் அவங்க ஸ்பீச் கொடுக்க போதும், அங்கே இருக்கிற கிறிஸ்தவ வாலிபர்கள் ஜீசஸ் இஸ் த லார்ட் அப்படின்னு கோஷமிட்டு இருக்க போதும், அதுக்கு கமலா ஹாரிஸ் சொல்லியிருக்கிறாங்க, யூ கைஸ் அட் த ராங் ரேலி. she mocked at those guys. ரொம்ப கிண்டல் பண்ணி கேலி பண்ணி, நீங்கள் இன்னொரு கூட்டத்தை சேர்ந்தவங்க, என் கூட்டத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், கெட் அவுட் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் முடிவு என்னது நமக்கு எல்லாருமே தெரியும். முடிவு பாருங்கள், அந்த கமலா ஹாரிஸ் அந்த அம்மா தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கலை. ஆனால் பாருங்கள், இந்த டொனால்ட் ட்ரம்ப் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்தார். அவர் முடிஞ்சவொடனே தேர்தலில் வின் பண்ண பிறகு ஹானரபிள் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாங்க, இந்த சம்பவத்தை எடுத்து அவர் சொல்கிறார், கர்த்தரை முன்னிலை வைத்த ஜனம் பாக்கியம் உள்ளது.
கர்த்தரை முழுமையாக நம்பின ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் கர்த்தரை முழுமையாக நம்பினார். கமலா ஹாரிஸ் கர்த்தரை நம்பலை. அதனால அந்த எலெக்ஷனில் அவங்க தோற்று போனார்கள். எசேக்கியா ராஜா தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் அழுது விண்ணப்பம் பண்ண போதும், நான் உண்மையாக இருந்தேனே, நான் நல்லா இருந்தேனே, நான் உமது பார்வைக்கு நன்மையான செஞ்சேனே ஏன் ஆண்டவர் எப்படின்னு கேட்க போதும் ஆண்டவருடைய ரிப்ளை என்ன நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். See, the Lord heard Ezekiel's prayer. எசேக்கியாவுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார், அவன் அழுகையை தேவன் கண்டார், அவனை குணமாக்கினார். பாருங்க, அவர் விண்ணப்பத்தை கேட்டார், அவர் கண்ணீரை கண்டார், அவரை குணமாக்கினார். நம் தேவன் கேட்கிற தேவன், விண்ணப்பங்களை கேட்கிற தேவன். அவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஜெபத்தை கேட்கிறவர். அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவர் பரலோகத்திலேருந்து பூமியை கண்ணோக்கி இருக்கிறான்னு வசனம் இருக்குது. பாருங்க, அவர் நம்மை குணமாக்குற தேவன். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் வியாதியோடு நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையோ வீட்டிலையோ நீங்கள் வியாதியோடு இருந்தீங்கன்னா, இந்த எசேக்கியா பண்ண ஜெபத்தை நாம் இன்னைக்கு பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை நீங்கள் குணமாக்குங்க, உங்களால் முடியும். ஒருவேளை அன்றைக்கு எசேக்கியாவுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கலை, ஆனால் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார். எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் கைகளை வைத்து தேவனை நோக்கி நீங்கள் அழுது விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் இறங்கி ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் சுகத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் முதல்ல வசனம் என்ற வார்த்தையை அனுப்புறாரு, அதுக்கப்புறம் குணமாக்குறாரு, அதுக்கப்புறம் அந்த அழிவுல இருந்து ஒரு டெலிவரன்ஸ், கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் கொடுக்கிறார். அந்த கேன்சர் அல்சர்னு அந்த எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறார்ல, முதல்ல வார்த்தை போகிறது, அப்படிதானே? முதல்ல கர்த்தரிலிருந்து ஒரு வார்த்தை போகிறது, குணமாவன்னு சொல்லி வார்த்தை போகிறது. 2வது அவனை குணப்படுத்துகிறார். 3வது அந்த வியாதியிலிருந்து ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸை தேவன் கொடுக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன் நம்ம ஆராதிக்கிற சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிறார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் படுக்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறார். See, the Lord sustains. NKJVல எப்படி போட்டிருக்குன்னா, the Lord strengthen him on bed. நீங்கள் படுக்கையில் இருந்தீங்கன்னா, வியாதியஸ்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் தாங்குகிறான்னு இருக்குது. ஆனால் NKJVல ஆண்டவர் பலனை கொடுக்கிறார் அப்படின்னு இருக்குது. இன்னொரு வெர்ஷன்ல NLT வெர்ஷன்ல எப்படி போட்டிருக்குன்னா, the Lord nurses them when they are sick and restores them to health. பாருங்க, ஆண்டவர் கூடியே இருந்து பராமரிக்கிறாராம், பராமரித்து அவனை வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறார் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ 3ஆவது நாள் தேவாலயத்துக்கு போவேன். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். நிச்சயமாகவே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் தினமும் நம்ம கிளைம் பண்ண போதும் நம்மகிட்ட இருக்கிற எல்லா வியாதிகளும் மறையும். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். I hope this video will be very useful to you, and if so, please then share this video to your friends and relatives, let them also be blessed. God bless you. Bye from Timal.